கீ, கோவா, குல்ஃபி, பர்ஃபி, மால்ட், ஊறுகாய் முதல் கொண்டு இந்த ஒரு மிஷின் இருந்தா போதுங்க, நீங்க பண்ணிக்கலாம். ஒரு கீ கோவா மிஷின் வாங்க போறீங்கன்னா நான் சொல்ற இந்த திக்னஸ் இல்லைன்னா நீங்க வாங்கிடாதீங்க. வெறும் 21,000 ரூபாய் இருந்தா போதுங்க, இந்த மிஷினை நீங்க வீட்டுக்கு எடுத்து போய்க்கலாம். வணக்கம் எம்டிஎம் நேயர்களே. ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆர்வமா இருக்கிற ஆளா நீங்க? ஒரு படிச்சுட்டு இருக்கிறேன், காலேஜ் போயிட்டு இருக்கிறேன், வீட்டுல இருக்கிறேன், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான கரெக்டான வீடியோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தாங்க நம்ம எம்டிஎம்மோட மல்டி பர்பஸ் ஸ்மார்ட் 5G மிஷின். என்னப்பா இது ஸ்மார்ட் 5G மிஷின் சொல்ற அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? ஆமாங்க, எப்படி நம்ம ஸ்மார்ட் போன் எல்லா வேலைக்கும் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி இந்த மிஷினை வச்சு நீங்க பால்கோவா பண்ணிக்கலாம், நெய் காய்ச்சிக்கலாம், குல்ஃபி பண்ணிக்கலாம், பர்ஃபி பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ் சொல்றதெல்லாம் ஓகே தாங்க. இதுல எப்படி கம்மி பட்ஜெட்ல அதிக லாபம் தர பிசினஸ் பண்ண முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எப்பவுமே ட்ரெண்டிங்ல இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சா பால்கோவால இருந்து எவ்வளவு லாபம் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க ஒரு பால் வியாபாரியா இருக்கிறீங்களா? இல்ல நிறைய மாடு வச்சிருக்கேன், என் மாட்டுல இருந்து நிறைய பால் கிடைக்குது, அந்த பாலை நான் மதிப்பு கூட்டி விற்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான விஷயம் இந்த மிஷினுங்க. இப்போ பால்கோவால இருந்து எவ்வளவு லாபம் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்க ஒரு 20 லிட்டர் பால் இதுல ஊத்துனீங்கன்னா கண்டிப்பா ஒரு 6 கிலோ பால்கோவா உங்களால எடுத்துக்க முடியுங்க. இப்பெல்லாம் மார்க்கெட்ல 1 கிலோ பால்கோவா 300 ரூபாயில இருந்து 400 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. நம்ம ஒரு கம்மி விலையை எடுத்துக்கலாம், 300 ரூபான்ட்டு. இப்போ 300 ரூபான்னு கணக்கு போட்டீங்கன்னா 6 கிலோ பால்கோவா இன்ட்டு 300 நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 1800 ரூபாய் உங்களால சம்பாதிக்க முடியுங்க இந்த மிஷினை வச்சு பால்கோவா செஞ்சு. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு 6 கிலோன்னு நான் சொல்லியிருக்கேங்க. நீங்க எவ்வளவு செய்ய முடியும்னு நீங்களே ஒரு கணக்கு போட்டு நீங்களே பாருங்க. உங்ககிட்ட நிறைய வெண்ணெய் இருக்கு, அதை நான் நெய்யா காய்ச்சி வைக்கலாம் நீங்க முடிவு எடுத்திருக்கீங்களா? ஒரு பாத்திரத்துல போட்டு நெய்யா காய்ச்சறது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்ங்க. நீங்க கையை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கை வலி, உடம்பு வலி எல்லாத்துக்கும் கேரண்டியா வந்துடும். இந்த மிஷின்ல அப்படி இல்லைங்க. நீங்க வெண்ணெய போட்டு நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு வேற வேலை இருந்தா கூட நீங்க பாத்துக்கலாங்க. இதுவே உங்களுக்கு நெய்யா காய்ச்சி அழகா கொடுத்துருங்க. இப்போ பட்டர் வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா 250 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. நம்ம ஒரு 300 ரூபாய்னு எடுத்துக்குவோம். இப்ப நெய் செய்யறதுக்கு ஒரு 40 கிலோ பட்டர் நம்ம எடுக்கிறோம்னா இப்ப 12,000 ரூபாய் ஆச்சுங்க. இதே நம்ம மல்டி பர்பஸ் மிஷினை வச்சு நீங்க நெய்யா மாத்தும் போது உங்களுக்கு 30 லிட்டர் நெய் வருங்க. அதாவது 40 கிலோ பட்டர் இருந்தா 30 லிட்டர் நெய் கிடைக்குங்க. இப்போ நீங்க 30 லிட்டர் நெய்ய லிட்டர் 700 ரூபான்னு வித்தீங்கன்னா நீங்க 21,000 ரூபாய் வரைக்கும் பார்க்க முடியுங்க. இப்போ இதுல நெய்யா காய்ச்சே நீங்க 21,000 ரூபாய் வரைக்கும் நீங்க சம்பாரிச்சிருக்கீங்க. இதோட முதலீடுன்னு பாத்தீங்கன்னா 12,000 ரூபாங்க. உங்களுக்கு லாபமா மட்டுமே கழிச்சு பாத்தீங்கன்னா 9,000 ரூபாய் நிக்குதுங்க. இவ்வளவு லாபம் தர இந்த மிஷினை என்னெல்லாம் பார்த்து வாங்கலாம்னு சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. பாருங்க, முதல்ல பார்க்க வேண்டியது எதுனா இந்த பவுல் தாங்க. இந்த பவுல் எப்பவுமே SS304 மெட்டீரியலான பார்த்து வாங்க. ஏன் சொல்றேன்னா நம்ம செய்ய போறது எல்லாமே உணவு சார்ந்த பொருட்கள்ங்கிறனால நம்ம எஸ்எஸ்ல கொடுக்கறது ரொம்ப முக்கியங்க. அடுத்தது பார்க்க போறது இதோட கெப்பாசிட்டிங்க. இதோட கெப்பாசிட்டின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு லிட்டர் பால் பிடிக்கும்னு. இதோ எவ்வளவு லிட்டர் பால் பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா 60 லிட்டர் வரைக்கும் இதுல பால் ஊத்திக்கலாங்க. இப்போ நீங்க பால்கோவா செய்யறீங்கன்னா 20 லிட்டர் மட்டும் ஊத்தி செய்யுங்க. ஏன்னா நீங்க 60 லிட்டர் 40 லிட்டர் ஊத்துனீங்கன்னா இது சுத்தம் போது பால் கீழே தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நீங்க லிட்டரா பண்ண போறீங்கன்னா 20 லிட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கிலோ கணக்குல பண்றீங்கன்னா 40 கிலோ வரைக்கும் அருமையா பண்ணிக்கலாங்க. வெளியே பாத்தீங்கன்னா 1.5 mm திக்னஸ் கொடுத்துருக்கோங்க. உள்ள பாத்தீங்கன்னா அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு 20 mm பிளேட் கொடுத்துருக்கோங்க. இதனால உங்களுக்கு அடி பிடிக்கிறது, இந்த கருகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ல இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. அதுவும் ஃபுட் கிரேட் மெட்டீரியலான செக் பண்ணி வாங்குங்க. நம்ம எம்டிஎம்ல 304ல தாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். மித்த பக்கம் எல்லாம் காஸ்ட் கட் பண்றதுக்கு வேண்டி 204ல கொடுத்துட்டு இருக்காங்க. எப்ப நீயே எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்கிறதால நீங்க எம்எஸ் தான் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்கறது நல்லா எங்களுக்கு கேக்குதுங்க. எங்க போக்கஸ் எல்லாமே எஸ்எஸ் இந்த பவுல் தாங்க. ஏன்னா நம்ம செய்யறது எல்லாமே உணவு பொருட்கள்ங்கிறதுனால இந்த SS304ல கொடுத்துருக்கனால உங்களுக்கு பெஸ்டா இருக்குங்க. உங்களுக்கு மொத்தமாவே செட்டாவே எஸ்எஸ்ல வேணும்னா அதுவும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. இது ஃபுல்லி கஸ்டமைஸ்டு, உங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க பண்ணி கொடுக்க முடியுங்க. இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உள்ள இருந்து எடுக்கிறதுக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுவே நாங்க டில்ட் ஆப்ஷன்லயும் கொடுத்துட்டு இருக்கோங்க. நீங்க ஈஸியா ரிமூவ் பண்ணிட்டு டில்ட் பண்ணி அழகா எடுத்துக்கலாங்க. இவ்வளவு சூப்பரான இந்த விஷயங்கள்லாம் இருக்கிற இந்த மிஷினை முன்பணம் கட்டி வெறும் 21,093 ரூபாய் கட்டி நீங்க எடுத்துட்டு போய்க்காங்க. மித்தது எல்லாத்தையும் இஎம்ஐ போட்டு உங்களுக்கு வர லாபத்துல இருந்து நீங்க கட்டிக்கலாங்க. இந்த மிஷினுக்கு 20,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கோங்க. இது எல்லாத்துக்கெல்லாம் இல்லைங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இப்ப எந்த வீடியோ பார்த்து எந்த சேனல்ல பார்த்துட்டு இருந்தாலும் சரிங்க, கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கிட்டு இந்த காட்டுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு 20,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க.
என்னங்க முழுசா இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்களும் ஒரு பிசினஸ் தொடங்கணும்னு முடிவு எடுத்திருப்பீங்க. அப்படி ஆரம்பிக்கணும்னா இப்பவே தயக்கப்படாம ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி எங்க டீமை ரீச் பண்ணுங்க. அவங்க எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஏன் வெயிட் பண்ணிட்டு MDMக்கு வாங்க.